பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் வேறு வேலை இல்லாமல் அறிக்கை விடுகிறார் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்த கருத்திற்கு எதிராக அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கண்டனம் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் அறிக்கை வெளியிட்டாலும் அவருக்கு ஒன்றும் வேலையில்லை என்று சொல்வது, முதுபெரும் தலைவராக தமிழகத்திலே போராடி கொண்டிருக்கிற ஒரு மிக மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தலைவர் ஒரு கேள்வி கேட்டால் அவருக்கு ஒன்றும் வேலையில்லை, ஆகவே அறிக்கை கொடுக்கிறார் என்று சொல்வது. அப்படியே நீங்கள் இன்றைக்கு முதலமைச்சராக வந்திருக்கிறீர்களே, பிறக்கிற போதே நீங்கள் முதலமைச்சராக வந்திருக்கிறீர்களா? அறிக்கை வாயிலாக அரசு இன்றைக்கு நீங்கள் சுட்டிக்காட்டியது எதிர்கட்சியாக இருக்கிற போதும், எதிர்கட்சி தகுதி இல்லாத போதும் நீங்கள் அறிக்கை விட்டதே கிடையாதா? அப்போது அறிக்கை விடுகிறவர்கள்லாம் வேலை வெற்றி இல்லாதவர்களா? இதெல்லாம் ஒரு புதிய ஒரு இலக்கணமாக விளக்கென்ன முதலமைச்சர் சொல்வது என்று மக்கள் பேசுகிறார்கள். ஆகவே இது போன்ற ஒரு அடாவடித்தனமாக பேசுவது என்பது ஒரு முதலமைச்சர் பதவிக்கு அழகு என்பது நமக்கு தெரிகிறது. எதிர்கட்சி தலைவர், பிரதான எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் வைத்தறிச்சலை பேசுகிறார், அவருக்கு பொறாமை. எதிர்கட்சி தலைவருக்கு என்ன பொறாமை, என்ன வைத்தறிச்சல்? மக்களுக்கு நன்மை செய்வதற்காக மக்களுடைய வாக்குகளை பற்றி நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் சொல்வது உண்டு, இங்கே நடப்பது உண்டு. ஏடிக்கு போட்டியாக நீங்கள் அறிக்கைக்கும் உங்களுடைய கள நிலவரமும் அங்கே கலவரமாக இருக்கிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.